இன்றைக்கி என்ன தியானம் அப்படின்னா, நோ லாங்கர் த லா, இனிமே சட்டம் என்று ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்கிறார். சட்டம் இனிமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நேற்று சாயங்காலம் என்ன சொன்னேன், இந்த டீச்சருங்க 8ஆம் கிளாஸு 9ஆம் கிளாஸு 10ஆம் கிளாஸ் எடுக்கிற டீச்சருங்க காலேஜில் லெக்சரருங்கெல்லாம் இருக்காங்கள. லெக்சரர்னால் அப்போ தான் புதுசாக வேலைக்கு வரவங்க. லெக்சரர் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகி அப்புறம் ப்ரொஃபஸர் ஆகி அப்புறம் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆகி அப்புறம் எமினன்ட் ஸ்காலர்ஸ் ஆவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச மிகப்பெரிய பிரபலமான புத்திசாலிகள், அறிஞர்கள் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்காலர்ஸ். அந்த மாதிரி ஆவாங்க. இந்த பிள்ளைங்க புதுசாக நீங்கள் எல்லாம் காலேஜில் போய் சேரும்போது யாராவது புதுசாக ஒரு லெக்சரர் மாட்டிக்குவான் பிள்ளைங்கிட்ட. அவன் பாட்டு அப்படியே புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கோ அதை படிச்சுக்கிட்டே போவோம். யோ, உன்னை பாடம் நடத்த சொன்னால் என்னையா படிச்சுக்கிட்டே போகிற அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களாம் சிரிப்பாங்க. ஸ்கூல்லையும் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ்லேயும் சிரிப்பாங்க. அப்போ தான் நான் சொன்னேன் நேற்று, நம்ம வாத்தியார்கள் எப்போயுமே ஸ்கூல்லையே இருப்பாங்க. அவர் 30 வருஷம் ஆனாலும் 8ஆம் கிளாஸுக்கு தான் நடத்திக்கிட்டு இருப்பார். அதுக்கு மேலே அவருடைய மூளை சிந்தனை விரிவடையாது. 5ஆம் கிளாஸ் வாத்தியார் 5ஆம் கிளாஸை மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு இருப்பார். உலக ஞானம் அவ்வளோவா இருக்காது, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. காலேஜ் டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா வேறு நிலையில் இருப்பாங்க. அப்படி இருந்தும் கூட அந்த லெவல்லே தான் மெயின்டைன் ஆவாங்க. ஒரு ஐஐடி ப்ரொஃபஸர்ஸோ ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய எமினன்ட் ப்ரொஃபஸர், எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ரொஃபஸரோ அந்த லெவல்லே தான் இருப்பார். அதுக்கு மேலே போக மாட்டார். விஞ்ஞானிகள் வராங்க இல்லையா, பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை செய்கிறாங்கல்ல, அவங்க காலேஜில் வேலை பார்க்குறாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அவருக்கு கற்றுக் கொடுத்தவர் இன்னும் காலேஜில் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார், ப்ரொஃபஸராக இருப்பார். நல்லா பெரிய ப்ரொஃபஸருங்க. அவர்கிட்ட படித்த மாணவன் அவர் மாதிரி 10 மடங்கு புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பான். இதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு பாயிண்ட். அதனால் எந்த ப்ரொஃபஸரும் எந்த லெக்சரரும் உங்களை வழிகாட்டுவதற்கு மட்டும்தான் இருக்காங்க. வழி நடந்து மேலே முன்னேறி போவது உங்களுடைய கையில் இருக்கிறது. இதைத்தான் இங்கே கலாத்தியரில் பவுல் சொல்கிறார், ரொம்ப கிளியராக சொல்கிறார் பார். விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. நல்லா கற்று தேர்ந்த பின்பு, நல்லா நீங்கள் காலேஜெல்லாம் முடிச்சிட்டிங்க, காலேஜ் முடித்து ஸ்கூலெல்லாம் முடித்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனில் முக்கியமான பொறுப்பில் நீங்கள் இருக்கீங்க. இப்போ உங்கள் வாத்தியார்கிட்ட போய், சார் இது என்ன சார் சந்தேகம்னு கேட்பீங்களா? உங்கள்கிட்ட 50 பேர் 100 பேர் சந்தேகம் கேட்குற அளவுக்கு உயர்ந்த பதவிக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இப்பொழுது நீங்கள் அந்த வாத்தியார்கிட்ட போய் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. இதைத்தான் இங்கே முக்கியமாக சொல்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. என் மனசில் இயற்கையாகவே தோன்றுச்சு இந்த வசனம். ஆட்டோமேட்டிக்காக அங்கே தியான வசனமும் அதுதான். அப்போது நம்மளுக்கு இறைவனுடைய கட்டளைகள் 10 கட்டளைகளை கொடுத்தார் இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சமுதாயமும் கட்டளைகளை பின்பற்றுவதிலேயே குறியாக இருக்கிறார்கள். இன்றைக்கி கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த பக்கம் பத்மநாபபுரம் கேரளாவில் இருக்கிற கோயிலுக்கு போனீங்கன்னா சட்டையை கழட்டி வச்சுட்டு தான் போகணும். சுடிதார் போட்டு போகக்கூடாது, சாரி கட்டிட்டு தான் பெண்கள் போகணும். அப்படி போனோன்னா கோயிலுக்குள்ளே போகாத, வெளியில் போயிடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை மிக பெருமையாக கருதி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி முஸ்லீம் அவங்களுடைய மசூதிக்கு போனால் கைகளை கால்களை நல்லா சுத்தமாக, நகை கண்களை எல்லாம் கழுவி, கையெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவி, முகத்தை 2 முறை 3 முறை இப்படி ஒரு வட்டம் இப்படி ஒரு வட்டம் கழுவி, கழுத்தை கழுவி, காதுக்கு பின்னாடி இருக்க அழுக்குகளை கழுவி, தலையெல்லாம் நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு எல்லாம் அதுக்கப்புறமா நீங்கள் மசூதிக்குள்ளே போகணும். அப்படி இல்லைன்னா நீ உண்மையான முஸ்லீமே கிடையாது. இப்படி 5 வேளை நீ தொழுகை நடத்த வேண்டும். இப்படி இல்லைன்னா நீ முஸ்லீமே கிடையாது. இப்படி பலவிதமான கட்டுப்பாடுகள். இதைத்தான் நியாயப்பிரமாணம் சொல்கிறாங்க. இதை அப்படியே யூதர்கள் கடைபிடித்து வந்தார்கள். இயேசுக்கிட்ட போய் சண்டைக்கு போகிறான். ஏங்க, கை கழுவாமல் எப்படிங்க சாப்பிடுவீங்க? முன்னோர்களின் பாரம்பரியத்தை அவமாக்குகிறீர்கள், நம்முடைய பாரம்பரியத்தை கெடுக்கிறீங்க அப்படின்னு இயேசுக்கிட்ட சண்டைக்கு போனாங்க. நீங்கள் அசுத்தமானவர்களோட, பாவிகளோட, மற்ற ஜாதிகளோட, சமாரியர்களோட, ஆயக்காரரோடும் பாவிகளோடும் கானானியரோடும் உட்காந்து பேசுகிறீங்க வைக்கிறீங்க அப்படிங்கிற. ஒரு பொம்பளை தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கு, இயேசு போய் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. என்னையா நீங்கள் எங்ககிட்ட போய் பேசிகிட்டு இருக்கிறீங்க? சமாரிய பெண் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாற்று ஜாதியிலே திருமணம் செய்த பெண். இன்றைக்கி நாடார் ஜாதியிலேருந்து வேறு ஜாதியில் போய் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா, நாடார் ஜாதியெலாம் பரிசுத்தவான் குஞ்சுகள் மாதிரியே அப்படியே நிற்பானோ.
என்னடா அது இப்படியா அப்படின்ட்டு. அவங்களெல்லாம் சேர்க்கக்கூடாது, வைக்கக்கூடாது, அப்படி இப்படிமா ரொம்ப கட்டுப்பாடுகளாக இருக்கிறவங்க. இந்த நியாயப்பிரமாணம் எதற்கு அப்படின்னு பவுல் கேட்குறார். நியாயப்பிரமாணம் பைபிளில் இருக்குது. என்ன இருக்குது? எல்லா நியாயப்பிரமாணம் வேண்டாமா அப்படின்னு கேட்குறார் பவுல். நியாயப்பிரமாணம் வேணுமா வேண்டாமா? இப்போ தான் நம்ம விசுவாச பிரமாணத்துக்கு வந்துவிட்டோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, உங்களுடைய பாவங்களெல்லாம் போயிடுச்சு, நீ எந்த நியாயப்பிரமாணத்தையும் கடைபிடிக்க வேண்டியதில்லை. அப்படின்னா நியாயப்பிரமாணம் நமக்கு வேணாமா சார்? நீங்கள் இப்போ நல்ல உயர் பதவிக்கு வந்துட்டீங்க, இனிமேல் காலேஜ் தேவையில்லை, காலேஜ் ஸ்கூலெல்லாம் இடித்து தரமட்டமாக்கிறோமா அப்படின்னு கேட்குறாரு. இதை தான் கரெக்டாக படிப்போடு அவர் கொண்டு வர்றார். இப்போ அந்த காலத்திலே ஸ்கூல் இருக்குது பாரு, வாத்தியார் இருக்கார் பாரு, ஒன்றுமே மாறலை, அப்படியே தான் இருக்குது. அதான் சாலமோன் சொல்கிறார், இதோ இதை பார், இது நூதனம் என்று சொல்லக்கூடிய காரியம் ஒன்று உண்டோ? முன்பு இருந்தது தான் இப்பொழுதும் இருக்கிறது. பழைய காலத்தில் இந்த சுமேரியன் ஒரு கல்ச்சர்னு ஒன்று இருக்குது. அவங்களாம் வான சாஸ்திரங்களெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க மண் ஓடுகளில். அதில் ஃப்ளைட்டெல்லாம் இருக்குது, எல்லாமே வரைஞ்சிருக்கான். எப்படி 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வரைஞ்சான். சூரியன் இங்கே இருக்குது, நட்சத்திரம் இங்கே இருக்குது, ஒரு வட்ட பாதைகளில் சுற்றுன்னு வரைஞ்சி வச்சுருக்கான், மண் ஓடுகளில் வரைஞ்சி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற அறிவியல் தான் அப்பயும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விசுவாச பிரமாணம் எதற்காக? இன் மெனி ரோமன் அண்ட் கிரீக் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வெல் எஜுகேட்டட் ஸ்லேவ்ஸ் கார்டட் த சில்ட்ரன் டியூரிங் தி டே. அந்த காலத்தில் பல ரோமானிய கிரேக்க வீடுகளிலே நன்கு கல்வி கற்ற ஒரு வாத்தியார் மாதிரி நல்லா படித்த ஒருத்தர் அடிமையாக இருப்பார். அவனுக்கு உட்காரணும், சாப்பிட்ணும், அவன் வீட்டில் தான் இருக்கணும், வெளியில் போகக்கூடாது. இந்த மாதிரி நல்லா படித்தவங்கள அடிமைகளாக வச்சுருந்தாங்க. எவ்வளோ சார் அவர் எவ்வளோ படிச்சிருக்காரு? பிஹெச்டி படிச்சிருக்காரு. அப்படியா? அவர் எவ்வளோ விலை என்ன? அவர் விலை என்ன? அவர் 50 லட்சம் கேட்குறாருங்க. சரி, அவனை ஒருத்தனை வாங்கி பிடிச்சி வாங்கு, 50 லட்சம் வாங்கி வீட்டில் கட்டி போடு. இன்றைக்கி ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா நாய் வளர்க்குறாங்கல்ல, 10 லட்ச ரூபாய்க்கு நாய் வாங்கிட்டு வந்து கட்டி போட்டுருக்கான். அது மாதிரி அன்றைக்கி நல்லா படித்த நாய் ஒன்று 50 லட்சத்துக்கு வாங்கி வீட்டில் விட்டுருவான். பிள்ளைகளை நல்லா வளர்க்குறதுக்கு அப்படி ஒரு அடிமையை வச்சுருந்தான். எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் சமூக கோட்பாடு இல்லை, பெரியாரிய அம்பேத்கரிய சிந்தனைகள் இல்லை. சாக்ரட்டிஸ், அது மாதிரி கலீலியோ, அரிஸ்டாட்டில் அவருடைய சிந்தனைகள் எடுபடலை. இவங்களாம் புரட்சியாளர்கள். எதுக்கு நான் உனக்கு அடிமையாக இருக்கணும்னு கேட்டான். இதெல்லாம் ரோமானிய அரசாங்கத்தில் இதெல்லாம் செல்லுபடி ஆகலை. அவர்களை எதிர்த்து பெரிய போராட்டங்களை நடத்தி, இப்போ நம்முடைய நேற்று படித்தோம்ல எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எத்தனையோ பாடுகளை இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் அனுபவித்தார்கள். எதற்காக? நாம் இன்றைக்கு சுதந்திரமாக இருப்பதற்காக அத்தனை பாடுகளையும் அனுபவித்து விடுதலையை பெற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கு நீங்கள் என்ன நினச்ச இடத்துல இயேசுவை நீங்கள் கும்பிடலாம், நினச்ச இடத்துல இயேசுவை பற்றி பேசலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. யார் வேணால் எப்படி வேணால் சுதந்திரமாக இருக்கலாம். இப்படி ஒரு மறுமலர்ச்சி சமுதாயத்தை உண்டாக்குவதற்காக அந்த காலத்தில் பாடுபட்டார்கள் சமூக போராளிகள். இன்றைக்கி நீங்கள் படித்து பிடெக் எம்டெக் படித்து எவன்கிட்டையும் போய் அடிமையாக இருக்க வேண்டியதில்லை. வாயா, அவங்ககிட்ட இருக்கே நான் அடிமையாக இருக்கணும், நீ இல்லைன்னா வேறு கம்பெனி, நானே கம்பெனி ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறான் இல்லையா? ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள், இன் மெனி ரோமன் அண்ட் கிரீக் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வெல் எஜுகேட்டட் ஸ்லேவ்ஸ் கார்டட் த சில்ட்ரன் டியூரிங் த டே. Sometimes they would teach the children, sometimes they would protect and prohibit, and sometimes they would even discipline. சில நேரங்களிலே பிள்ளைகளுக்கு அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். ஏன்னா பெற்றோர்கள் கல்வி அறிவு உடையவர்கள் அல்ல, பெற்றோர்கள் படிக்காதவங்க. படித்த ஒருத்தனை விலைக்கு வாங்கி வச்சுருக்கான். இன்றைக்கி ஐபிஎல்லில் எவ்வளோ விலைக்கு வாங்குகிறான்? ஐபிஎல் கிரிக்கெட்டில் அவனுக்கு ஒரு 80 லட்சம், அவனுக்கு ஒரு 1 கோடின்னு நாயை வாங்குற மாதிரி ஆளுகளை வாங்கி வச்சு விளையாட விட்றான். இதே கிரேக்க நாடுகளில் இதான் நடந்தது. அடிமைகளை விலைக்கு வாங்கி ஒருத்தனை ஏற்றி சண்டை போட விடுவான். யாரை அடிச்சுட்டு ஜெயிக்கிறானோ அவனை ஒவ்வொன்று கத்திக்கிட்டு இருப்பாங்க. அன்றைக்கி கூட ஒரு படம் பார்த்தோம்ல, அதுமாரி மனிதர்கள் போராட வைக்கிறது, மனிதர்களை சிங்கத்தோடு போராட வைக்கிறது. சிங்கத்தை அடிக்கிறானா, சிங்கம் இவனை அடிக்கிறதா, இவன் குற்றுயிரும் கொலையுரமாக கிடக்கும்போது எல்லாம் பார்த்து கத்துறது, சந்தோஷப்படுறது. இப்படி ஒரு சேடிஸ்ட் மென்டாலிட்டியில் இருந்தாங்க. எந்த விதமான நாகரிக முன்னேற்றமும் இல்லை. அந்த காலத்தில் அவங்க அந்த மாதிரி படித்தவர்களை விலை கொடுத்து வாங்கி வைத்திருந்தார்கள். இன்றைக்கும் படித்தவர்களை விலை கொடுத்து வாங்கி வைத்திருக்கிறார்கள் இல்லையா? கம்பெனிலலாம் என்ன பண்ணுறோம்? அதுதான் என்ன பண்ணுறோம்? ஸ்கில்ஸை வாங்கி வைக்கிறாங்க. கெட்டிங் ஸ்கில்ஸ்.
பேயிங் ஸ்கில்ஸ் அப்படி சொல்கிறான். நமக்கு ஒரு 4 ஸ்கில்ஸ் இருந்தால் தேவலாம் சார், ஒரு 2-3 ஸ்கில்ஸ் அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னு டீசெண்டாக பேசுகிறான். வேலைக்கு ஆட்களை வைப்பதை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறார்கள். இன்றைக்கி என்ன பரவலாக இருக்கிறதுனால மாதம் 5000 கொடுத்து ஒரு வேலைக்கு, மாதம் 10,000 கொடுத்து ஒரு வேலைக்கு ஆட்களை வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் நிரந்தரமாக வச்சுருந்தான். இந்த காலத்தில் 6 மாதத்துக்கு ஒருக்கே, 1 வருஷத்துக்கு வச்சுருக்கான். பெரிய பெரிய கம்பெனி மகேந்திரா, இந்த மாதிரி மகேந்திராவில் 2-3 பெரிய அறிஞர்களை, அறிவாளிகளை ஒரு 10 லட்சம் 50 லட்சம் அப்படின்னு சொல்லி சம்பளம் கொடுத்து வச்சுருக்கான். பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அதிகாரிகளை நல்ல சம்பளம் கொடுத்து வச்சுருப்பான். அவனால் காரியம் ஆகும் அப்படின்னா அவனை வாங்கி வச்சுருப்பான், வெளியில் போட மாட்டான். கார் கொடுப்பான், வீடு கொடுப்பான், எல்லாம் கொடுத்து அவங்கள பக்கத்தில் வச்சுக்குவான். எதுக்கு? அந்த வேலைகளை செய்து முடிப்பதற்கு. அவன் ஒரு 100 பேரை மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவன் திறமைக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு ஆசையை கொடுத்து வச்சுருப்பான். விலைக்கு வாங்குறது தான். அவங்க சில நேரம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். சில நேரம் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு அளித்து அவர்களை சில காரியங்களை செய்ய விடாமல் தடுப்பார்கள். சில நேரங்களிலே அவர்களை ஒழுக்கப்படுத்துவார்கள். திஸ் இஸ் வாட் பால் மென்ட் பை ஸ்கூல் மாஸ்டர். இதைத்தான் அந்த ஸ்கூல் ஆசிரியர், பள்ளிக்கூட ஆசிரியராக சொல்லுகிறார். பட் ப்ளீஸ் டூ நாட் ரீட் இன் டு திஸ் வேர்ட் அவர் மாடர்ன் ஐடியா ஆஃப் அ ஸ்கூல் டீச்சர். இந்த காலத்தில் இருக்க ஸ்கூல் டீச்சர் மாதிரி அந்த காலத்தில் இருந்த அடிமையை நீங்கள் நினைக்காதீங்க. The transliteration of the Greek would give us our word pedagogue, which literally means a child conductor. pedagogy அப்படின்னு ஒன்று படிக்கிறோம்ல, பெடகாக்னா பீடியாட்ரிக், அதில் இருந்து வரக்கூட பீடா, அதில் காக் அப்படின்னா என்னென்ன, பீடா காக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குழந்தையை வளர்ப்பவர் அப்படின்னு அர்த்தம். By using this illustration, Paul was saying several things about the Jews and their law. அப்போ ஒரு இடத்துல பவுல் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குழந்தை பெரியவனாகும் வரைக்கும், 18 வயது ஆகும் வரைக்கும் அவன் அவங்க வீட்டில் இருக்கிற அந்த உபாத்தியாயருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவன் பெரியவனான பின்பு அவர் சொல்வதை அவர் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் உங்களுக்கு இந்த விசுவாச பிரமாணம் வரும் வரைக்கும் நீங்கள் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். By using this illustration, Paul was saying several things about Jews and their law. இந்த விளக்கத்தை அவர் சொல்வதன் மூலமாக யூதர்கள் குறித்தும் அவருடைய சட்டதிட்டங்கள் குறித்தும் பல்வேறு காரியங்களை பவுல் சொல்கிறார். First he was saying that the Jews were not born through the law, but rather were brought up by the law. சட்டப்படி அவர்கள் இந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் பிறக்கவில்லை. இந்த நியாயப்பிரமாணம் அவர்களை வளர்ப்பதற்காகவே. வாத்தியார் வளர்க்குறாரு, வாத்தியார் பெக்கலை. இதை தான் அவர் சொல்கிறார். இந்த சட்டம் ஒரு வாத்தியார் மாதிரி தான் ஐயா, சட்டத்துக்கு நீ பிறக்கலை. சட்டம் ஒரு வாத்தியார் மாதிரி உன்னை கடைபிடிப்பதற்காகத்தான். இறைவனே உன்னை பெற்றெடுக்கிறார், இறைவனிடத்திலே நீ போய் சேர்க்கிறாய். இறைவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை தான் மூலாதாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். த ஸ்லேவ் வாஸ் நாட் த சைல்ட்ஸ் ஃபாதர். அந்த அடிமை உன்னை வளர்க்கிற அந்த உபாத்தியாயர் அந்த பிள்ளையின் அப்பா அல்ல. ஹி வாஸ் த சைல்ட்ஸ் கார்டியன் அண்ட் டிசிப்ளினேரியன். அவர் அந்த பிள்ளையின் பாதுகாவலராகவும் அந்த பிள்ளையை ஒழுக்கமாக வளர்ப்பவராகவும் இருக்கிறார். ஸோ த லா டிட் நாட் கிவ் லைஃப் டு த இஸ்ரேல், இட் ரெகுலேட்டட் லைஃப். ஆகவே நியாயப்பிரமாணம் இஸ்ரவேலர்களுக்கு உயிரை கொடுக்கவில்லை, ஜீவனை கொடுக்கவில்லை, வாழ்க்கையை கொடுக்கவில்லை. அது அவர்களை ஒழுங்குபடுத்தியது. The Judaizers taught that the law was necessary for life and righteousness. And Paul's argument shows their error. இன்னைக்கு உலக மதங்கள் நிறைய மதங்கள் இருக்கின்றன. அவருடைய நோக்கம் முழுமை என்னவாக இருக்கிறது? கல்ட்டுன்னு சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்கலாம். கல்ட் அப்படின்னா சின்ன சின்ன மத குழுக்கள், மத சம்பிரதாயங்கள், மத பாரம்பரியங்கள். நம்ம தமிழ்நாட்டில் போய் நீங்கள் எத்தனை மதங்கள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லுவான். அட போடா, 1200 மதங்கள் இருக்கிறது. நிறைய பேருக்கு தெரியாது. மெய்வழின்னு ஒரு சபை இருக்குது, அவங்கள இந்துவில் சேர்க்குறீங்களாடா? சேர்க்க முடியாது. வள்ளலார் குரூப்புன்னு ஒன்று இருக்காங்க. அதே மாதிரி அன்னை ஆசிரமம்னு இருக்குது. நிறைய இது மாதிரி குழுக்கள் நிறைய இருக்குது. அவங்களுடைய வழிபாட்டு முறைகளே வேறு. எல்லா மத குழுக்களும் 1000 மதங்கள் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டத்தை பின்பற்றுவது, உடலை தூய்மைப்படுத்துவது, இந்த உலக வாழ்க்கையிலே உங்களை மாம்ச பிரகாரமாக, உடல் ரீதியாக, சரீர பிரகாரமாக இறைவனை சேர்வது. எப்படி சேர்றது? நீங்கள் டெய்லி காலையில்
எந்திரிச்சு குளிச்சுட்டு நாமம் போட்டுட்டு பட்டை போட்டுட்டு இல்லைன்னா வெள்ளை அங்கி தரித்து கொண்டு இறைவனுடைய சமுதாயத்திலே அமைதியாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு தியானம் கிடைக்கும். அப்படி இப்படின்னு சொல்கிறோம். 1000 முறை இந்த மந்திரத்தை சொன்னீர்கள் என்றால் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த தீப்பு அது என்னது, இந்த இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ், அது என்ன, ஊதுபத்தியெல்லாம் இப்படியே நீங்கள் காட்டிட்டு வலது பக்கம் 5 முறை இடது பக்கம் 5 முறை அப்படின்னு சொல்கிறோம். காலையில் வீட்டு வாசலில் மஞ்சள் தெளித்து கோலம் போடணும். காலையில் கிழக்கு பக்கமாக பார்த்து சூரியனை நமஸ்காரம் பண்ணணும். காலையில் இந்த பக்கம் வடக்கு பக்கமாக ஒரு நிமிஷம் உட்காந்துருக்கணும், கிழக்கு பக்கமாக ஒரு பக்கம் உட்காரணும். உங்கள் வீட்டில் சமையக்கட்டு இப்படி இருக்கணும், வாசப்படி இப்படி இருக்கணும். இப்படி பலவிதமான கட்டளைகளை கொடுக்கிறார்கள். இந்த கட்டளைகளை பின்பற்றுகிறார்கள். அதே மாதிரி தான் யூத மார்க்கத்தார் நிறைய அந்த நியாயபரமான புஸ்தகம் மோசே கொடுத்தார் இல்லையா, அதை அப்படியே பின்பற்றுவார்கள். ஓய்வு நாளிலே என்ன செய்யக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது, செஞ்சால் அவனை கொன்று அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப பயமுறுத்தக்கூடிய காரியங்களை செய்வார்கள். பவுல் அதை என்ன சொல்கிறாரு, எப்பா இதெல்லாம் தேவையில்லை, பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று புரிந்து கொள்ளுங்கள். பட் த செகண்ட் திங் பால் said is even more important. அடுத்து அவர் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். The work of the guardian was preparation for the child's maturity. இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் எதற்கு? உன்னை கிறிஸ்துவின் விசுவாசத்திலே முதிர்ச்சி உள்ளவன் ஆக்குவதற்கு. கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்கு. அப்போ கொலை செய்யாதிருப்பாயாகன்னு உன்னை சின்ன பிள்ளையிலேருந்து கற்றுக் கொடுத்துட்டு வந்தால் தான் நீ கொலை செய்யாமல் இருப்ப. கொலை செய்யாமல் இருந்ததினாலே நீ பரலோக ராஜ்யம் போக முடியாது. இயேசு கிறிஸ்து அடுத்து சொல்கிறார், ஏப்பா கொலை செய்யாதுன்னு உங்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தாரு. ஒரு கத்தியை எடுத்து அடுத்தவனை, நேற்று இம்மானுவேல்னு ஒருத்தன் அதிராம்பட்டினத்தில், இம்மானுவேல் அப்படின்னா பேர் என்ன, தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் போய் முருகேசனை கழுத்தை வெட்டிவிட்டான். அப்போ இம்மானுவேல் எப்படி கிறிஸ்துவத்தில் வளர்ந்துருக்கான்னு பார்த்தீங்களா? இம்மானுவேலோட பெற்றோர்கள் எப்படி வளர்த்திருக்கிறார்கள் பார்த்தீங்களா? ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வளரும்போது உங்களுடைய அடுத்த சந்ததியை தேவனுக்குள்ளே புதிதானவர்களாக வளர்ப்பதற்கான கடமை இருக்குது. சும்மா நீங்கள் லேசுப்பட்ட சும்மா போனல, யூ ஆர் ஆன் அ மிஷன். நீங்கள் ஒருத்தரும் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறீர்கள். இம்மானுவேல் வெட்டிவிட்டான். ஏசு அதான் சொன்னார், கொலை செய்யாதிருப்பாயாக என்பதற்கு ஒருத்தனை கழுத்தை பிடிச்சி அறுக்கணும்னு அவசியம் இல்லையா? தன்னுடைய சகோதரனை மூடனை என்று சொல்லுகிறவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். காரணமே இல்லாமல் அடுத்தவனை முட்டாப்பை நினச்சி சொத்தை ஆட்டையை போட்டு போகிறான்ல, அவன் மனுஷ கொலைபாதகன். அப்போ எண்ணமும் சிந்தனையும் உங்களுக்கு உருவாக்குவதற்காக இந்த கட்டளைகளை கொடுத்திருக்கிறேன். நீங்கள் முதிர்ச்சி அடையும் போது இவை எல்லாவற்றையும் குறித்து தெரிந்து கொள்வீர்கள். கிறிஸ்துவின் அன்பு உங்களிலே நிலைத்திருக்கும் போது நீங்கள் கொலை செய்ய முடியாது, களவு செய்ய முடியாது, விபசாரம் செய்ய முடியாது, இறைவனை தொழுது கொள்ளாமல் இருக்க முடியாது, ஓய்வு நாளை ஆசரிக்காமல் இருக்க முடியாது, அடுத்தவர்களுடைய பொருளை இச்சிக்க முடியாது இல்லையா? கிறிஸ்துவின் அன்பே பிரதானம். எப்பொழுது தெரிந்து கொள்வீர்கள்? கிறிஸ்துவிலே வளர்ந்து 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 முதிர்ச்சி அடையும் போது இனிமேல் வாத்தியார் தேவையில்லை, நியாயப்பிரமாணம் தேவையில்லை, இயல்பாகவே நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருப்பீர்கள், எல்லாவற்றையும் அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்கிறார். The work of the guardian was preparation for the child's maturity. Once the child came of age, he no longer needed the guardian. So the law was a preparation for the nation of Israel until the coming of the promised seed, Jesus Christ. உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து, இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து, இப்பொழுது நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்கள். பரத்திலிருந்து வருகிற ஞானஸ்நானத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் உள்ளுணர்வாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், இன்னும் அதிகமாக முதிர்ச்சி அடைய வேண்டும். நீங்கள் செய்கிற காரியம் எல்லாவற்றிலும் உடனே ப்ரேயர் பண்ணுங்கள், ஆண்டவரே நான் எப்படி, அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார், நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். இந்த அனுபவத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அனுபவம் ரொம்ப முக்கியம். வெற்றி பெற்றுக்கிட்டே போகணும், ஆண்டவரிடத்தில் போய் சொல்லணும், வெற்றி பெறணும், ஆண்டவரோடு நெருங்கி ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலே வரும் வரைக்கும் இந்த நியாயப்பிரமாணங்கள், இந்த வழிகாட்டுதல்கள் முக்கியம். இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்திலே வந்துட்ட பிறகு நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவது இயல்பானதாகிவிடும். அதை பார்த்து தான் நீங்கள் நடக்க வேண்டும் என்றில்லை, கட்டளைகளை பார்த்து தான் நடக்க வேண்டும் என்பதில்லை. ஆகவே நீங்கள் பெரியவர்கள் ஆன உடனே உங்களுக்கு வாதியார்கள் தேவையில்லை, நீங்கள் மிகப்பெரிய பொறுப்புக்கு வந்து விடுகிறீர்கள் இல்லையா? ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பொறுப்புக்கு வரும் வரைக்கும்
இறைவனுடைய வேத வசனங்களை படித்து கொண்டே இருங்கள். அதான் சொல்கிறார், ஸோ த லா வாஸ் அ ப்ரிப்பரேஷன் ஃபார் த நேஷன் ஆஃப் இஸ்ரேல் அன்டில் த கம்மிங் ஆஃப் த ப்ராமிஸ்டு சீட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். சம்திங் டு பாண்டர். ஆர் தேர் எனி வேஸ் இன் விச் யூ டென் டு ட்ரஸ்ட் த லா இன்ஸ்டெட் ஆஃப் ஃபெய்த்? விசுவாசத்தை விட, விசுவாசத்திற்கு பதிலாக வேறு ஏதேனும் ஒரு வழியிலே இயேசு கிறிஸ்துவை சென்றடைய முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? சப்பரத்தை இழுத்துட்டு போகிறாங்க இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு, 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் பாட்டு போட்டுக்கிட்டே போவாங்க. செருப்பு போட மாட்டாங்க, காவி வேட்டி உடுத்திப்பாங்க, இப்படியே போவாங்க. பழைய வேளாங்கண்ணிலேருந்து புது வேளாங்கண்ணிக்கு முழங்கால் போட்டு நடந்து கொண்டே போவார்கள். அங்கே இருக்கிற கைகளையும் கால்களையும் உருவங்களையும் வைத்து வணங்குகிறார்கள். இப்படி 40 நாள் விரதம் இருப்பார்கள், கறி சாப்பிட மாட்டாங்களாம். இப்படியெல்லாம் இருப்பதினாலே நீங்கள் தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்கிறீர்களா? ஒரு காலத்திலும் நடக்காது. விசுவாசம்தான். ஏன்னா உடல் பூர்வமான காரியங்களை செய்து விடலாம். நம்பிக்கை என்பது கஷ்டம். இறைவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வருமா? பைத்தியக்காரனே போட, இறைவன் கிழிப்பாராம் அப்படின்னு சுற்றி இருக்கிற 10 பேர் சொல்லுவோம். ஏங்க இந்த காலத்துலேயும் படிச்சுட்டு நீங்கள் இப்படி முட்டாப்பைய மாதிரி பேசுகிறீங்களே, ஏங்க கொஞ்சமாவது யோசனை பண்ணி பேசுங்க. இயேசு அப்படியே நேராக உங்கள் வாழ்க்கையில் செயல்பட முடியுமாங்க? நம்ம தாங்க கடவுள். ஒரு அண்ணன் சர்ச்சில் இருந்து என்கிட்ட சொன்னார், ஆண்டவர் நேராக சர்ச்சில் வேலை செய்ய மாட்டார், நம்ம தான் ஆண்டவருக்காக வேலை செய்யணும். அதனால் ஐயரை ஏற்றி அவனா பேசினானா அவன் மண்டையை பொழந்துடணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறது உண்மை தானே, 100க்கு 100 உண்மை. ஆனால் எனக்கு நீங்கள் சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் போய் பொழந்து காட்டுங்க, அதுக்கப்புறம் நான் என்னான்னு யோசிக்கிறேன்னு. நம்மளை கொண்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சுருவான். இவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். இந்த சாதி கலவரத்தை தூண்டுறவன்லாம் இப்படி தான் இருப்பான். ஒருத்தன் கிறிஸ்துவ ஐக்கிய முன்னணின்னு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கான். நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். விசுவாசத்தினாலே தான் உங்களால் செய்ய முடியும். விசுவாசத்தினால என்னென்ன பண்ணாங்க? எரிகோவை சுற்றி நின்று விசுவாசத்தினாலே சும்மா சுற்றி வந்தான். இப்போ சுற்றி ஐயான்னாரு ஆண்டவர். அது எப்படிங்க? ஏங்க பீரங்கிலாம் வச்சுக்கிட்டுங்க டம்முன்னு அடித்தாதாங்க அந்த கோட்டையெல்லாம் உடைக்க முடியும். கோட்டை எவ்வளோ அகலம் தெரியுமா? மனுஷன் கட்டியிருக்கிற கோட்டை நிலாவில் இருந்து பார்த்தாலும் தெரிகிற கோட்டை எது தெரியுமா? சீன பெருஞ்சுவர். 2 லாரி மேலே போகிற அளவுக்கு 2 லேன் ரோடு அதில் போகும். அந்த அளவுக்கு அகலமான கோட்டை கட்டியிருக்கான். 1100 கிலோமீட்டருக்கு. இது வரைக்கும் வேறு யாருமே கட்டலை. அந்த கோட்டையை எப்படிங்க இடிக்க முடியும் சொல்லுங்கள்? யாராவது இடிக்க முடியுமா? அதுக்கு என்ன தெரியுமா பண்ணாங்க அந்த காலத்தில்? அந்த கோட்டையை எப்படி உள்ளே போகிறது? அதெல்லாம் இடிக்கலை. ஆளுக்கு 10 ரூபா லஞ்சம் கொடுத்தான், அவன் உள்ளே போக விட்டான். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. எப்படி இருக்கு பாரு. இறைவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் மகா பெரிய எளிய காரியங்களே ஆண்டவர் சொல்லுவார். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. இப்போ விசுவாசம் முக்கியமா, நியாயப்பிரமாணம் முக்கியமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இறைவனிடத்திலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கு எதிராக இருக்கிற அத்தனை தடைகளையும் தாண்டி போவீர்கள். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் இறைவனிடத்திலே அதீத நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்க. உலகத்தில் நிறைய உங்களை முட்டாப்பேன்னு சொல்லுவான். அதான் பவுலே என்ன சொன்னார்? இந்த உலகத்தின் பார்வையில் நாங்கள் பைத்தியக்காரர்களாக இருக்கிறோம். ஆமாம், பைத்தியம் தாயா போய்யா. அப்புறம் அவன் கடைசியில் போய் முட்டிக்கிட்டு நிற்பான். இந்த உலகத்தை அணிவிக்கணும்னு போகிறவன் எல்லாம் கடைசியில் போய் திரும்பி பார்க்குறான். 60 வயசில் முட்டாப்பேலாவே வாழ்ந்துட்டேனேன்னு யோசிக்கிறான். பல 1000 கோடி சம்பாதிக்கிறதுக்காக இங்கிட்டு ஓடனே அங்கிட்டு ஓடனேன். ஒருத்தர் கல்யாணம் பண்ண உடனே வெளிநாடு போயிட்டார். திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடுன்னு தமிழில் சொல்லியிருக்குங்க அப்படின்னு விட்டுட்டு போயிட்டார். 4 வருஷத்துக்கு வருவார், ஒரு 10 நாள் இருப்பார், திரும்ப வெளிநாடு போயிடுவார். இப்படியே போயிட்டு 65 வயசில் திரும்ப ரிட்டர்ன் வரார். பிள்ளைங்களுக்கே அப்பா யாருன்னு தெரியல. வாங்க அங்கிள், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பிள்ளைங்க கேட்குது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கார். அப்புறம் பிள்ளைங்கள்லாம் சொத்தை பிடிங்கிட்டு நீ போய் தொலை, நீனா எங்கள் கூடயா வாழ்ந்த, எல்லா சொத்தையும் பிடிங்கிட்டு தெருவில் அணைய விட்டாங்க. எந்த விதமான பற்றும் இல்லாமல் அவன் பின்னாடி திரும்பி பார்க்குறான். என்ன தேவையில்லாம் சொன்னாங்க, கடைசியில் போய் எல்லாத்தையும் சம்பாதிச்சேன், 10 காசு புண்ணியலாம் போயிட்டு என்னோடய வாழ்க்கையை முழுவதும் இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இறைவன் உங்களுக்கு நிறைவை தர விரும்புகிறார். இந்த நம்பிக்கை நமக்கு எப்போ வரும்? பட்ட பின்னாடி தான் புத்தி வருது. நமக்கு அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். இறைவனிடத்திலே தினமும் ஜெபம் பண்ணுங்க, அவருடைய வசனத்தை படிங்க. கிடைக்கும் போதெல்லாம் அவருடைய வசனத்தை படிங்க. ஒரு 5 வசனம் படிங்க.
எப்போல்லாம் வாய்ப்பு இருக்கோ அப்போ மொபைலில் உங்களுக்கு ஃபோன் இருக்குது இல்லையா, மொபைலில் ஃபோன் எடுத்து படிங்க. ஒரு 5 வசனம், ஆண்டவரே என்னோட பேசுங்க. உங்களுக்கு டைம் ஒரு 10 நிமிஷம் கிடைக்கும், ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க. நீங்கள் எவ்வளவு ஆண்டவரிடத்தில் நெருங்கி வருகிறீர்களோ அவ்வளவு புத்திசாலிகளாக வெற்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள். அந்த விசுவாசம்தான் முக்கியம், நியாயப்பிரமாணம் அல்ல. பைபிளை போய் சர்ச்சில் தான் படிக்கணும்னு கிடையாது. நீங்கள் ஜெபம் பண்ணால் முழங்கால் போட்டு தான் ஜெபம் பண்ணணும்னு கிடையாது. கை காலெல்லாம் கழுவிட்டு தான் இறைவனிடத்தில் போகணும் கிடையாது. போகும்போது பேசிக்கிட்டுருங்க. அதான் அப்பயே ஆண்டவர் சொன்னார், நீ நிற்கும் போதும், நீ நடக்கும் போதும், நீ உட்காரும் போதும், நீ படுத்து கொள்ளும் போதும் இவற்றையே சிந்தித்து கொண்டீர். நான் உம்முடைய வசனங்களை தியானிப்பதினாலே மூத்தோர்களை பார்க்கிலும் ஞானவானானேன்னு தாவீது சொல்கிறோம். ஆகவே நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை தியானிங்க, விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். அப்பொழுது மிகப்பெரிய வெற்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள். நோ லாங்கர் த லா. இனிமேல் நியாயப்பிரமாணத்தை அப்படியே கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே இருங்கள் என்பது தான் இன்றைய தியானம். சரியா?